ஹலோ அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு கொஞ்சம் வேலை நெறைய இருந்துச்சு. கிச்சன் கிளீன் பண்ணி, அத திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் மாத்தி ரீஅரேஞ்ச் பண்ணேன். அப்புறம் இன்னைக்கு வாழைக்காய் கூட்டு, அப்புறம் அடை பாயாசம் செய்யலாம்னு நெனச்சிருக்கேன். அப்படியே சைட் பை சைடா கிளீனிங் வேலையும் ஓடிட்டு இருந்துச்சு. என்னதான் பண்ணுனாலும், இந்த எண்ணெய் தெறிச்சு சில இடம்லாம் ஒரு மாரி கரை மாதிரி ஆயிருது. அத கிளீன் பண்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிருது. இந்த மேட் என்கிட்ட இருந்துச்சு. சரி அத சும்மாவே வச்சிருந்தனால, அத எதுலயாவது யூஸ் பண்ணலான்னு யோசிக்கும்போது, கிச்சன் கிளீன் பண்ணும்போது ஐடியா வந்துச்சு. அத கிச்சன்லேயே அந்த சைடுல அப்படியே போட்டுக்கிட்டேன். ஊருக்கு எப்போ போனாலும் போயிட்டு வரும்போது, சின்ன சின்ன வுட் பவுல், அப்புறம் வந்து வுட் ஸ்பூன்லாம் வாங்கிட்டு வருவேன். ஒண்ணுமே யூஸ் பண்றதில்ல. என்னையாவது எடுத்து எல்லாத்தையும் ஓப்பனா ஒரு இதில போட்டு வைக்கலாம். அப்பதான் அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுவோன்னு எல்லாத்தையுமே ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. வாழைக்காய வெட்டிட்டு இருக்கும்போது தான் வாழ்க்கைய பத்தி ஒரு தத்துவம் ஞாபகம் வந்துச்சு. வாழ்க்கை ஒரு வட்டம். நாம என்ன பண்ணுனாலும், அது நமக்கு ஒரு நாள் சுத்தி சுத்தி வந்து திருப்பி வந்து நம்மளையே அடிக்கும். அதனால அடுத்தவங்கள எப்பவுமே கஷ்டப்படுத்தாம, காயப்படுத்தாம வாழ பழகிக்கணும் முடிஞ்ச அளவு. வாழைக்காய் தோல் எடுத்து வச்சுட்டேன். நாம வந்து மசாலா வேற அரைக்கணும்ல. தேங்காய் கொஞ்சம், அப்புறம் வந்து கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் நான் 3 பச்சை மிளகாய் இவ்வளவும் போட்டு நான் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வந்து இந்த பவுல் வந்து முன்னாடியே வாங்குனது. அப்படியே யூஸ் பண்ணாம இருந்துச்சு. அத எடுத்து யூஸ் பண்ணணும் இன்னைக்கு கண்டிப்பான்னு எடுத்தேன். வாழைக்காய வெட்ட போனா கையில கத்தி பட்டுடுச்சு லைட்டா. இப்ப இதெல்லாம் நமக்கு ஜுஜுபி மேட்டர். கல்யாணம் ஆன புதுசுல லைட்டா கையில கத்தி பட்டாலே, ஐயோ! வா! ஊன்னு கத்துறது. அப்புறம் அதையே 2 நாள் பார்த்துட்டு இருக்கிறது. அப்படிலாம் நடந்திருக்கும்ல எல்லாருக்குமே. உங்களுக்கு அந்த மாரி இன்சிடென்ட் இருந்தா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் அப்படிதான் பண்ணுவேன். ஆனா இப்ப எல்லாம் கத்தி வெட்டுனா என்ன? என்ன வெட்டுனா என்ன? அது பாட்டுக்கு ஒரு மஞ்சள தூக்கி அப்படியே பூசிட்டு போயிடுறது அடுத்த வேலைய பார்க்க. பாயாசத்துக்கு அடைய வந்து வேக வச்சுட்டு, அது கூடலாம் சர்க்கரைய போட்டாச்சு. லாஸ்ட்ல முந்திரி அதெல்லாம் வறுத்து போட்டுக்கலாம். அது வேகட்டும். சைட்ல வந்து வாழைக்காய ரெடி பண்ணிடலாம். கிளீனிங் வேலையும் அப்படியே சைட் பை சைடா பண்றேன். பாயாசம் மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு. முந்திரி பருப்பு எல்லாமே போட்டாச்சு. இப்ப டேஸ்ட் பாத்துற வேண்டியது தான். யாருக்கெல்லாம் அடை பாயாசம் பிடிக்கும் அப்படின்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு அதனால முடிஞ்ச அளவு சந்தோஷமா வாழுங்க. என்னோட வீடியோவ சப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா மறக்காம சேனல சப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.